என் பேர் தமிழ்ச்செல்வி. நான் காலமாட்டு சிலையிட்டிருந்து வரேன். இந்த கோயிலுக்கு இதோட 4வது டைம் வரேன். ஃபஸ்ட் டைம் வரையில் என் ஃப்ரெண்டு மூலியமாக தான் இந்த கோயிலுக்கு வந்தேன். கொஞ்சம் கடன் இருந்தது. கடன் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் இன்கம் வந்தாலும் பத்தாமல் இருந்தது. 2 குழந்தைங்களும் மெட்ரிக்கில் படிக்கிறாங்க. வறுமையின் காரணமாக கோயிலாக போயிட்டுருந்தோம். காலபைரவர் கோயிலுக்கு போங்க, உங்களுக்கு கடன்லாம் தீரும், உங்கள் தொழிலும் கொஞ்சம் முன்னேற்றம் அடையும்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே வந்தோம். ஃபஸ்ட் டைம் வந்ததுக்கும் இப்போ நான் 4வது தடவை வரேன். ஒரு 6 மாதமாகவே வந்துட்டுருக்கேன். தேங்காயில் தான் விளக்கு போட்டுட்ருக்கேன். இப்போ கொஞ்சம் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியுது. என் கடனெல்லாம் கொஞ்சம் அடைச்சிட்டேன். என்னோடய தொழிலும் கொஞ்சம் நல்லபடியாக போகுது. நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கும் வறுமை நீங்கும், நல்லது நடக்கும். நல்ல வைப்ரேஷன் இருக்குது இந்த கோயிலில். மெயின் அதுதான், மன நிம்மதி கிடைக்கும். அஷ்டமி அன்னைக்கு கருவறைக்குள்ளே போய் நீங்கள் பாலாபிஷேகம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. குடும்பத்துக்கும் நல்லது நடக்கும். கடன் தொல்லை முக்கியமாக இருக்குது. மன நிம்மதிக்காகவும் நீங்கள் அந்த அபிஷேகத்தை பண்ணலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். காசி பைரவர் திருக்கோவிலில் நாள் முழுவதும் அன்னதானம் நடைபெறுகிறது. பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கி உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேற அன்னதானம் செய்து பைரவர் அருள் பெறுக.